ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஒரு மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிவ்யூ பண்ண மாட்டோம். பட் இன்னைக்கான மேட்ச்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ நான் பண்ணலை அப்படின்னா என் கட்ட வேகாது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஒரு ரிவ்யூ. எஸ், கிட்டத்தட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸை வச்சு பொலன்னு பொழந்துட்டாங்க. எஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விஸ் மும்பை இந்தியன்ஸ் ஹைதராபாத்தில் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல நடக்கிற மேட்ச். டாஸ் வின் பண்ண மும்பை நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்ஆர்ஹெச்லேருந்து அகர்வால் ஹெட் உள்ள வந்தாங்க. ஹெட் இன்னைக்கு ஆடினாரு. நிறைய கேள்விகள், அவரை ஏன் ஆட விடல ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு அகர்வால் வழக்கம் போல வந்து அவர் அப்படியே ஆட ஆரம்பிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. பட் ஹெட்டும் அபிஷேக்கும் சேர்ந்து மும்பையை பொலன்னு பொலந்து தள்ளிட்டாங்க. மப்பாக்கா அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 டேலண்ட், அவர் அடிச்சாங்க. ஜெரால்டு காட்சேவை போட்டு உரிச்சிட்டாங்க. அதே மாதிரி பும்ராவை தவிர எல்லாரையும் போட்டு பொலந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல ஒரு பேடான கேப்டன்சி தான் நான் பார்த்தேன். நியூ பால் ஸ்ட்ரெயிட்டாவே வேர்ல்டோட பெஸ்ட் பவுலர் பும்ராட்ட கொடுத்துருக்கணும். என்ன பண்றாரு ஹர்திக் பாண்டியாங்கிறது சுத்தர புரியவே இல்லை. கிளாசனுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களே அடிச்சு பிரிச்சுட்டாங்க. மார்க்ரமும் அதுக்கப்புறம் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. கிளாசன் அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல அவரோட கிளாஸான பேட்டிங்கை காட்டிட்டு போய்கிட்டே இருந்தாருங்க. எஸ், எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா விளையாண்டாங்க அகர்வாலை தவிர. ஸ்கோர் வந்து 277, 3 விக்கெட் இழப்புக்கு. என்ன பண்றதுன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தர தெரியல சீரியஸ்லி அவங்களுக்கு. ஏன்னா நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அடிதான் விழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த கிரவுண்டை சுத்தி காட்டினாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிளாசனுக்கும் மார்கரமுக்கும் இடையில 116 ரன் 61 பால்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று கிடைச்சிச்சு. அதுல கிளாசன் 80 ரன், மார்கரம் 25 ரன். அந்த பார்ட்னர்ஷிப்ல அது ஒரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப். அதுக்கு முன்னாடி அபிஷேக்கும் ஹெட்டும் ஒன்று போட்டாங்க. அபிஷேக்கும் மார்கரமும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. உண்மையிலுமே சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை மறக்கவே மாட்டாங்க. 263 அப்படிங்கிற அந்த ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்டை முடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னே சொல்லலாம். 277 ரன். மப்பாக்கா 4 ஓவர்ல 66 ரன், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ல 46 ரன், காட்சியா 4 ஓவர்ல 57 ரன், பியூஷ் சாவ்லா 2 ஓவர்ல 34, சாம்ஸ் முலானி 2 ஓவர்ல 33, பும்ரா மட்டும்தான் 4 ஓவர்ல 36. அதுவே 9.0 எக்கனாமி. பட் அதுவே டீசென்ட்னு தான் நான் சொல்லுவேன். சம்பவங்க, சீரியஸ்லி வேற லெவல் சம்பவம். இந்த மேட்சை யாரெல்லாம் நேரில் பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு விருந்து அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹெட் நல்லா ஓப்பன் பண்ணிட்டாருங்க. எஸ், சீரியஸ்லி வார்னருக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை ஃபைன் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். அதனாலேயே அவங்களுக்கு நிறைய ஃபெயிலியரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஹெட்டை எடுத்து அந்த ஓப்பன் பண்ண வச்சாங்க. அங்கேருந்து அப்படியே அந்த ஃபுல்லாவே அந்த டைனமோவே மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்கலாம், இது இப்படியே கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ரேரான ஒரு சீசன்ல தான் இது மாதிரி ஒரு மேட்ச்லாம் நம்ம பார்ப்போம். வேற மாதிரி சீரியஸ்லி பார்க்கலாம் மும்பை இதை வந்து அடிச்சு ஜெயிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ரொம்ப 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 கஷ்டம். பட் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற பவர் பேக்டு பேட்டிங் லைனப்பால அதை அடிக்க முடியும். அடிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு பெஸ்ட் மேட்ச் ஐபிஎல் வரலாற்றிலேயே அப்படின்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் கஷ்டம் தான். 99% வாய்ப்பு இல்லை. வெயிட் பண்ணுவோம், அந்த 1% நினைவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல யாரு தவறு பண்ணா, என்னென்ன மாத்திருக்கலாம், எப்படிலாம் கொண்டு வந்திருக்கலாம்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஜிப் சேனல்.